வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தின் இறுதி தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக பார்க்கப்படுகிறது. அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தை கொடுக்க வேண்டும் என்று மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் கருத்துக்களை கேட்டு உள்ளது. ஏற்கனவே கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக ஓபிஎஸ்ஸிடம் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருந்தும் 2 மனுக்களை கேட்டிருந்தது. இரு தரப்பினர்களும் தங்களது வாதங்களை முன்வைத்து தங்கள் மீதுதான் தவறு இல்லை, மற்றவர்கள் மீதுதான் தவறுகள் இருக்கிறது, ஓபிஎஸ்ஸை நீக்கியது சரிதான் என்று எடப்பாடியும், தன்னை நீக்கியது தவறு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டதிட்டங்களை மாற்றி அவருக்கென மாற்றி வைத்துவிட்டார் என்பதை ஆதாரத்துடன் ஓபிஎஸ் தரப்பினரும் தேர்தல் ஆணையத்தில் கடிதங்களை கொடுத்துள்ளனர். இந்த நிலையில்தான் அந்த கடிதத்தை ஆராய்ந்து பார்த்த தேர்தல் ஆணையமோ பன்னீர்செல்வம் பக்கம்தான் நியாயம் இருப்பதாக தற்பொழுது நீதிமன்றத்தில் தெரிவித்திருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை பொறுத்தளவிற்கு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமான தீர்ப்புகள் வழங்கப்படலாம் என்றும், அப்படி தீர்ப்புகள் வழங்கப்பட்டால் எதிர்பாராத பல்வேறு மாற்றங்கள் அரசியல் களத்தில் ஏற்படும். அடுத்த 5 மாதங்கள் அதிமுகவிற்கு பரபரப்பான செய்திகள் காத்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால் 2026 சட்டசபை தேர்தலில் இரட்டை இலை சின்னம் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளர் எடப்பாடி, அதிமுகவின் முன்னாள் எம்எல்ஏக்கள், தற்பொழுது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மாஜி அமைச்சர்கள் என்று ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புகளும் அதிமுக வெற்றியடையுமா என்று கேட்டால் அவர்களது மனதிற்குள்ளேயே ஒரு சந்தேகம் நிச்சயமாக இருக்கும். அதற்கு காரணம் மக்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது, எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான். ஏனென்றால் மக்களை பொறுத்தளவிற்கு திமுகவை அடியோடு வெறுத்துவிட்டார்கள். திமுகவின் ஆட்சி வேண்டாம் என்ற மனநிலைக்கும் வந்துவிட்டார்கள். ஆனால் ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவை வெற்றியடைய வைப்பதற்கு அனைவரும் இந்த முறை ஒருங்கிணைப்போம், திமுகவை அடியோடு விரட்டியடிப்போம் என்பதை ஏன் அவர் உறுதியாக கூறவில்லை? அவருக்கு தேவை பொதுச் செயலாளர் பதவி. அதிமுக தனது கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும். இதைத்தான் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறார் என்ற குற்றச்சாட்டையும் மாஜி எம்எல்ஏக்களும் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், மாவட்ட செயலாளர்கள் நினைப்பதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் ஓபிஎஸ் தரப்பினர் கூறியுள்ளனர். தேர்தல் ஆணையம் கொடுத்த ஆதாரத்தின் அடிப்படையில் வருகின்ற திங்கட்கிழமை அன்று பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கப்பட்டால் அது நிச்சயம் அரசியல் களத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பதை கூறுங்கள்.